நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உலாவி வரும் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டதால் தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் வனத்துறையினரின் வாகனத்தை சிறைப்பிடித்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தனிநபர் கடன் சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு ஏன் சார் மக்களுக்கு ஏன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? சேர்ந்து சப்போர்ட் இந்த நேரத்துல பசங்க 12:30 மணி வரை உங்க டிபார்ட்மெண்ட் பசங்க கூட தான் இருந்தாங்க. இவர் கான்ஃபரன்ஸ்ல நான் பேச வச்சேன். அன்னைக்கு இந்த பீட்ல கிடையாது. நீங்க பேசணும்ன்றத நான் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க ஈபிடி வெட்டினால் இங்க யானை வந்து வர யானை திருப்பி ரிட்டர்ன் போகாது. வேலைக்கு போற மக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, மக்கள் ஸ்கூலுக்கு போற டைம் எங்க பாருங்க. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகர். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கூடலூர் அடுத்த தேவசோலை பேரூராட்சிக்குட்பட்ட பாடந்துறை, கல்லுங்கரை, 3வது மைல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் தொடர்ந்து காட்டு யானைகள் தொந்தரவு அதிகரித்து காணப்படுகிறது. இரவு நேரங்கள் மட்டுமல்லாது பகல் நேரங்களும் காட்டு யானை சுற்றித் திரிவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இன்று காலை காட்டு யானையை ஊருக்குள் முகாமிட்டிருந்த காட்டு யானை விரட்டும் பணியில் வனத்துறை ஈடுபட்டிருந்தனர். காலை நேரம் என்பதால் பள்ளி குழந்தைகள் பொதுமக்களும் பணிக்கு செல்லும் நேரத்தில் வனத்துறையினர் காட்டு யானை விரட்டியதால் சாலையில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு பள்ளி மாணவர்களும் சக பணிக்கு செல்பவர்களும் அங்கிருந்து செல்ல முடியாமல் தவித்தனர். இந்நிலையில் வனத்துறையினர் இப்பகுதியில் காட்டு யானை நடப்பட உள்ளது, சாலையில் வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை ஒலி எழுப்பினர். காலை நேரம் என்பதால் காட்டு யானை விரட்டுவதால் பள்ளி குழந்தைகள் மற்றும் செல்வர் இயல்பு வாழ்க்கை பாதிப்பட வனத்துறை வாகனத்தில் பொதுமக்கள் வனத்துறை வாக்குவாதம் ஏற்பட்டு அப்பகுதியில் வனத்துறையினர் வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரும் காவல்துறையினரும் மற்றும் வருவாய்த்துறையினரும் அப்பகுதியில் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருப்பினும் இறுதியாக பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து காட்டு யானையை விரட்டுவதாக வனத்துறை உத்தரவளித்ததன் பேரில் தற்பொழுதானது போராட்டமானது கைவிடப்பட்டுள்ளது.